السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. एक शख्स முஸ்லிம் என்று தன்னை பற்றி வாதம் செய்கின்ற ஒருவர் முஸ்லிமாக இருப்பதன் அழகு அவர் தனது ஈமானில் உறுதியாக இருக்கும்போதுதான் வெளிப்படுகின்றது. மேலும் இஸ்லாத்தின் உண்மையை அவர் புரிந்திருக்க வேண்டும். தன்னைத்தானே முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விடுவதே ஈமானாகும். மேலும் அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப செயல்படுபவராகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளின் மீது பார்வையை வைத்தவாறு தன்னை எல்லாவிதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதும் மற்றவர்களுக்கும் அமைதிக்கான ஏற்பாட்டை செய்வதும் தான் இஸ்லாமாகும். இதுவே இஸ்லாம் மற்றும் ஈமான் பற்றிய சுருக்கமான கருத்தாகும். முஸ்லிம் உலகம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் உலகில் அமைதியை நிலைநாட்டவும் சாந்தியை பரப்புவதற்கும் உரிய எத்தகைய காட்சி தென்படும் என்றால் அது உலகத்தை சொர்க்கமாக ஆக்கிவிடும். இந்த காலத்தில் இந்த உண்மையான ஈமானை உள்ளங்களில் நிலைபெற செய்வதற்கும் உண்மையான இஸ்லாத்தின் முன்மாதிரியை காட்டுவதற்கும் அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அவர்களுடன் தொடர்பு வைத்த பிறகு இதுதான் நமது பொறுப்பாக இருக்கின்றது. அதாவது உண்மையான ஈமானை நிலைபெற செய்தவாறு இஸ்லாத்தின் சரியான முன்மாதிரியாக திகழ்ந்து இந்த பணியில் அன்னாருக்கு உதவி செய்பவராகவும் ஒத்துழைப்பு நல்குபவராகவும் நாம் இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஈமானின் உண்மையை எடுத்துக் கூற வேண்டும். மேலும் சாந்தியை பரப்புபவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதியா ஜமாத் தனது அமைப்பின் மூலமாக இந்த பணியை உலகில் செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய போதனையின் முன்மாதிரியாக திகழ்வது ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகவும் இருக்கின்றது. அதன் மூலம் நம்மில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகளை நிறைவேற்றியவர்களாக ஆக வேண்டும். இன்றைய நாட்களில் துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் உலகில் நிலவுகின்ற குழப்பமானது இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்தோ இஸ்லாமிய நாடுகள் இந்த விஷயத்தை புரிய வேண்டும். அதாவது அவர்களது சுய பலன்களை மட்டும் கருத்தில் கொள்வது இஸ்லாத்திற்கு எந்த அளவு தீங்கு விளைவித்திருக்கின்றது என்பதை அவர்கள் புரிய வேண்டும். தீவிரவாதத்தை விரும்புகின்ற அமைப்புகளும் பிரிவுகளும் தோன்றுவதற்கு காரணம் ஒவ்வொரு மட்டத்திலும் சுய நோக்கங்களை கருத்தில் கொள்வது மட்டும் வலுவாக இருந்து வருகின்றது. நாடுகளின் அமைதி சீர்குலைந்து வருகின்றது. இவர்களுக்கும் அமைதி கிடைக்கவில்லை, மற்றவர்களுக்கும் இவர்களால் அமைதியை தர முடியவில்லை. அரசாங்கமும் குடிமக்களுடன் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை. அவ்வாறே குடிமக்களும் அரசாங்கத்திற்குரிய உரிமையை செலுத்தவில்லை.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இருவரது வரம்பு மீறுதல் பற்றி ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எதுவரை அரசாங்கம் தனது கடமைகளையும் குடிமக்கள் தமது கடமைகளையும் சரியாக செய்து வருவார்களோ அதுவரை அந்த நாட்டில் அமைதி நிலவும். ஆனால் எப்போதாவது குடிமக்கள் தரப்பிலிருந்தோ அல்லது அரசரின் தரப்பிலிருந்தோ வரம்பு மீறும் நிலை இருந்தால் அப்போதே நாட்டிலிருந்து அமைதி சென்றுவிடும். துரதிர்ஷ்டவசமாக இதுபோன்ற நிலையையே பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளில் நாம் பார்க்கின்றோம். பிறகு இஸ்லாத்தை எதிர்க்கும் சக்திகளும் இதிலிருந்து தமது பலனையும் பெறுகின்றனர். ஒருபுறம் இந்த இருவருக்கும் இடையில் சண்டைகளை அதிகரிக்க செய்வதில் இவர்கள் உதவுகின்றனர், மறுபுறம் தீவிரவாத பிரிவுகள் செய்கின்ற பணிகளை பிரசித்தி பெற வைத்து பிரஸும் மீடியாவும் அதிகமாக இதன் கவரேஜை தருகின்றது. இவ்வாறு கவரேஜ் கொடுத்து இஸ்லாத்திற்கு அவர்கள் அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர். நான் மீடியாக்களுக்கு வழங்கிய சில நேர்காணல்களில் கூறிய விஷயங்களில் இதையும் நான் கூறியிருந்தேன். அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்பை பரப்புவதிலும் மேலும் இஸ்லாத்தை கடுமையை விரும்புகின்ற தீவிரவாத மதமாக எடுத்து கூறுவதிலும் மீடியாக்களில் பணிபுரிகின்ற உங்களது கைகளும் இருக்கின்றன. மீடியா நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை. ஏதாவது ஒரு பிரிவை அல்லது நாட்டை அல்லது தங்களைத்தானே முஸ்லிம் என்று கூறுகின்ற ஆட்சியாளர்களின் அரசியல் எண்ணங்களுக்கு மார்க்கத்தின் பெயரை வழங்கி இஸ்லாத்திற்கு நீங்கள் அவப்பெயரை ஏற்படுத்தி தருகின்றீர்கள். பிறகு எந்த அளவு இதை பிரசித்தி பெற வைக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் உலகில் வாழ்கின்ற மக்களது இஸ்லாம் தொடர்பான சிந்தனையே மாற்றிவிட்டீர்கள். அல்லது யாருக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருக்கின்றதோ அவர்களது மூளைகளில் இஸ்லாத்தை பற்றி எத்தகைய விஷயங்களை பதிய வைத்து விட்டீர்கள் என்றால், இஸ்லாத்தின் பெயரை கேட்டதுமே அவர்களது முகம் மாறிவிடுகின்றது. மேலும் எங்கு உங்களது சுய பலன்கள் இருக்கின்றதோ அங்கு செய்திகள் வெளிவராமல் அமுக்கி விடுகின்றீர்கள். உதாரணமாக, அயர்லாந்தில் தனியாக பிரிந்து செல்வதை விரும்பியவர்களின் தரப்பிலிருந்தும் தீவிரவாத சம்பவங்கள் நடைபெற்ற போது முதலிலேயே பிரஸ் செய்தி தெரிவிக்க கூடாது என்று தீர்மானித்து விட்டது. பிரஸ் இது தொடர்பான செய்திகளை வெளியிடக்கூடாது என்று வற்புறுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக உள்ளூர் மட்டத்தில் மட்டும் இந்த செய்தி ஓரளவு தெரிய வந்தது. பிறகு அரசாங்கம் அதை அமுக்கிவிட்டது. முஸ்லிம் நாடுகளில் அரசாங்கத்தை எதிர்க்கின்ற பிரிவினர்களின் செயல்கள் கடுமையாக இருக்கின்றது என்பது சரிதான். முஸ்லிம் நாடுகளில் தனியாக பிரிந்து செல்கின்ற பிரிவினர் அல்லது தீவிரவாதத்தை விரும்புகின்ற பிரிவினர் ஆகியோரது செயல்கள் இவர்களை விட மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த செயல்களை தொடர்ந்து எவ்வாறு செய்ய முடிகின்றது? அவர்களுக்கு எரிபொருளாக ஆயுதங்கள் வெளியிலிருந்துதான் கிடைக்கின்றன. நான் அவர்களிடம் இதையும் கூறினேன். மோசமான நிலைமையின் காரணமாக துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்ற, நிம்மதியை இழந்திருக்கின்ற மக்கள் தீவிரவாத அமைப்புகளில் சேர்கின்ற போது இதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. இத்தனை மக்கள் இங்கிருந்து சென்று விட்டார்கள், இந்த இடத்திலிருந்து இத்தனை பேர் சென்று விட்டார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. பிறகு ஏதாவது ஒரு வழியில் இஸ்லாத்தையும் இவர்கள் குறிவைக்கின்றனர். இதன் காரணமாக மேலும் அமைதியின்மை உருவாகின்றது. பிறகு எதிர் நடவடிக்கையும் வெளிப்படுகின்றது. ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அமைதி பற்றியும் பேசுகின்றனர். எந்த அளவுக்கு அமைதிக்கு எதிராக செயல்படுவர்களை பற்றி மீடியாக்கள் செய்திகளை வெளியிடுகின்றதோ அந்த அளவுக்கு அமைதியை பற்றி பேசுகின்ற இவர்களை பற்றி மீடியா எதுவும் குறிப்பிடுவதில்லை. எல்லோரையும் விட அதிகமாக அஹ்மதியா ஜமாத் தான் அன்பு மற்றும் நேசத்தின் போதனையை பரப்புகின்றது. முழு உலகிலும் ஒரு ஈடுபாட்டுடன் இந்த பணியை செய்து வருகின்றது. இதன் காரணமாக அமைதியின் கொடியின் கீழ் அமைதியை பரப்புவதற்காகவும் சாந்தியை வழங்குவதற்காகவும் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் ஜமாத்தில் இணைகின்றனர். அவர்கள் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கூறினாலும் கூட அதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துவதே இல்லை. இன்னும் சொல்வதென்றால் முற்றிலும் அதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துவதே இல்லை.
எங்குமே இது பற்றி பேசப்படுவதில்லை. உலகத்திற்கு முன்னால் சில முஸ்லிம்கள் அல்லது முஸ்லிம் பிரிவுகள் தொடர்பான தவறான படத்தை காட்டுகின்ற எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே எடுத்து காட்டப்படுகின்றது. இதன் விளைவாக உலகில் வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின் திசை ஒரு பக்கம்தான் இருக்கின்றது, அதன் நோக்கமும் ஒன்றுதான், அது தீவிரவாதத்தை விரும்புவதாகும் என்று கருதுகின்றனர். மேலும் அநீதியாக நடந்து கொள்வதுதான் இஸ்லாத்தின் உண்மையான முகமாகும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஏற்கனவே நான் கூறியது போன்று உலகில் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றிய வெறுப்புணர்வு அதிகரித்து வருகின்றது. எவ்வாறு இருப்பினும் பிரஸ்ஸும் ஒரு வியாபார பொருளாக இருப்பதால் அவர்கள் தங்களது வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். காரசாரமான செய்திகளை வெளியிடுவது இவர்களது பணியாக இருந்து வருகின்றது. இவ்வாறு அவர்கள் செய்வதற்கு காரணம் அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் ஏற்கனவே நான் கூறியது போன்று ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் அமைதி மற்றும் சாந்தியின் கொடியின் கீழ் ஒன்று திரள்கின்றனர். ஆண்டு மாநாடு பற்றிய அறிக்கையிலும் இதை பற்றி நான் கூறியிருந்தேன். சில உதாரணங்களை ஆண்டு மாநாட்டின் 2வது நாளில் நான் எடுத்து கூறியிருந்தேன். இப்போது நான் அப்படிப்பட்ட மக்களின் சில உதாரணங்களை எடுத்து கூறுவேன். அவர்கள் அஹமதியா ஜமாத்தின் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான முகத்தை கண்டனர். அதன் காரணமாக அவர்களது உள்ளங்களில் நல்ல தாக்கம் ஏற்பட்டது. இவர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவர், முஸ்லிம்களும் அடங்குவர். பலரும் இஸ்லாத்தின் அழகான படத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்து அல்லாஹ்விற்கும் அவனது படைப்பினங்களுக்கும் உரிய உரிமைகளை செலுத்துவோம் என்றும் சரியான இஸ்லாமிய போதனைகளை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு எங்களது சக்திக்கு ஏற்ப முயற்சி செய்வோம் என்றும் உடன்படிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இஸ்லாத்தின் இந்த அழகான போதனையை, அமைதி மற்றும் சாந்தியின் தூது செய்தியை பரப்புவோம் என்றும் அவர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளனர். சிலர் இஸ்லாத்தின் இந்த அழகிய போதனைதான் உலகிற்கு தேவைப்படுகிறது என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். மீடியா இஸ்லாம் தொடர்பான எதிர்மறையான தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்தி எங்களது சிந்தனைகளில் பூட்டை போட்டுவிட்டது என்று அவர்கள் கூறினர். அஹ்மதியா ஜமாத்தின் இந்த முயற்சியானது இவர்களது இந்த தவறான எண்ணங்களை அகற்றியது. ஒரு கிறிஸ்துவ பாதிரி ஓரிடத்தில் பகிரங்கமாக இந்த விஷயத்தை பற்றி தெரிவித்துள்ளார். பெனினில் செரிவான் என்ற ஒரு சிறு ஜமாத் உள்ளது. அங்கு பள்ளிவாசல் துவக்க நிகழ்ச்சி இருந்தது. அங்குள்ள அப்பாஸ்டல் சர்ச்சின் பாதிரியார் இவ்வாறு கூறினார்: இந்த நாள் எனது வாழ்நாளில் மிகவும் வியப்பிற்குரிய ஒரு நாளாகும். இன்று இங்கு முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றனர். நான் இதற்கு முன்னரும் முஸ்லிம்கள் இருந்த பகுதிகளில் பணிபுரிந்துள்ளேன். ஆனால் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நான் ஒருபோதும் கண்டதில்லை. அஹ்மதியா ஜமாத் தான் இந்த அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அஹ்மதியத்திற்கு நான் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இவர் கூறினார். பிறகு நீதியை விரும்புகின்ற அரசியல்வாதிகளிடமும் ஜமாத்தின் இந்த பணிகளால் நல்ல தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இங்கு ஆண்டு மாநாட்டின் நாட்களிலும் உங்களுக்கு முன்னால் சிலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். உலகில் ஒவ்வொரு இடத்திலும் அஹ்மதியா ஜமாத் எடுத்துக் கூறுகின்ற இஸ்லாமிய போதனைகளுக்கும் அது செய்கின்ற பணிகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்படுகின்றது. ஜமாத் செய்து வரும் தொண்டுகளை மக்கள் விரும்புகின்றனர். இது எவ்வளவு அழகிய போதனையாக இருக்கின்றது என்று அவர்கள் தமது கருத்துக்களையும் தெரிவிக்கின்றனர். பெனினின் ஒரு கிராமமான கன்சோகோவில் பள்ளிவாசல் துவக்க நிகழ்ச்சி இருந்தது. அங்கு விருந்தாளியாக மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்மதியா ஜமாத் எங்களுக்கு ஒரு புதிய ஜமாத் அல்ல. அது மனித குலத்திற்கு ஆற்றி வருகின்ற தொண்டுகள் எவருக்கும் மறைவானதல்ல. அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு பிரிவை பற்றியும் அமைப்பை பற்றியும் ஆராய்கின்றோம். அவர்களது பிரச்சாரம் மற்றும் நோக்கங்களின் மீது ஆழமான பார்வை வைத்திருப்பது எங்களது பணியாகும். பெனினில் மனித குலத்திற்கு அஹ்மதியா ஜமாத் செய்து வரும் தொண்டுகளும்
அமைதியையும் சாந்தியையும் ஏற்படுத்துவதற்கு அது செய்து வரும் முயற்சிகளும் பெனின் நாட்டில் முதலிடத்தில் இருக்கின்றது. அமைதி மற்றும் அன்பை பரப்பும் முயற்சியில் இந்த ஜமாத் செய்து வரும் தொண்டுகளுக்காக நான் அகமதியத்திற்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களது அன்புதான் என்னை இங்கு ஈர்த்து கொண்டு வந்தது. இந்த இடத்தில் உள்ள சீஃபில் இருந்து எல்லா அரசு இயந்திரங்களும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக வரும். ஏனென்றால் எல்லோரிடத்திலும் அன்பு என்பது உங்களது முழக்கமாகும். மேலும் நீங்கள் எடுத்துக் கூறுகின்ற இஸ்லாமிய போதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதென்றால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று இவர் கூறுகின்றார். இந்த விஷயத்தில் மீடியாவின் பங்கு எந்த அளவு அதிகமாக இருக்கின்றதென்றால், பெரியவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், சிறுவர்களிடம் கூட இஸ்லாத்தை பற்றிய அச்சத்தை இவர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். சில சமயங்களில் பள்ளிக்கூடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. அதாவது முஸ்லிம் அல்லாத சிறுவர்கள் முஸ்லிம்களுடன் எந்த அளவு கடுமையாக நடந்து கொள்கின்றார்கள் என்றால் இதனால் வெறுப்பு அதிகரித்து இருப்பது தெரிய வருகின்றது. மறுபுறம் அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக அல்லாஹ் எவ்வாறு இவர்களின் இந்த தாக்கத்தை அளிக்கின்றான் என்பதை பாருங்கள். இது தொடர்பாக ஒரு சிறு சம்பவத்தை நான் கூறுகின்றேன். கபாபீரில் உள்ள நமது ஜமாத்தில் பள்ளிவாசல் இருக்கின்றது. அங்குள்ள பிரச்சாரகர் எழுதுகின்றார்கள், சில நாட்களுக்கு முன்பு ஒரு யூத ஆசிரியர் பள்ளிக்கூட குழந்தைகளை நமது ஜமாத்திற்கு முன்பு அழைத்து வந்து ஜமாத்தை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆசிரியருக்கு அநேகமாக அரபியும் தெரிந்திருந்தது. பள்ளிவாசலின் கதவிற்கு மேல் மன் தகலஹு கான ஆமினா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆசிரியர் இந்த சொற்றொடரின் சொற்பொருளை அந்த குழந்தைகளுக்கு எடுத்து கூறி, இந்த சொற்றொடரின் பொருள் எவர் இதில் நுழைவாரோ அவருக்கு சாந்தி கிடைக்கும் என்பதாகும் என்று கூறினார். பிறகு அந்த ஆசிரியர் குழந்தைகளிடம் கூறினார், இந்த சொற்களை எல்லா முஸ்லிம்களும் படிக்கின்றனர், இது திருக்குர்ஆனிலும் இருக்கின்றது. ஆனால் இந்த சொற்றொடரில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அதன் செயலளவிலான முன்மாதிரியை அஹ்மதியா ஜமாத்தில் உள்ளவர்களிடம்தான் நீங்கள் பார்க்க முடியும் என்று அவர் அந்த குழந்தைகளிடம் கூறிக்கொண்டிருந்தார். பிறகு அல்லாஹ் எவ்வாறு மக்களது கவனத்தை ஜமாத்தின் மீது திருப்புகின்றான் என்பதை பாருங்கள். போர்கினோ பாசோ ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பிரெஞ்சு நாடாகும். அங்கு கலம்பாகோ என்ற இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. பள்ளிவாசல் துவக்க நிகழ்ச்சியின் போது ஒரு நபர் இவ்வாறு கூறினார், எனக்கு 10 வருடங்களுக்கு முன்னரே இந்த ஜமாத்தை பற்றிய அறிமுகம் கிடைத்திருந்தது. ஆனால் நான் அஹ்மதியா ஜமாத்தை மற்ற முஸ்லிம் அமைப்புகள் போன்றே ஒரு சாதாரண அமைப்பாக கருதி வந்தேன். அதன் காரணமாக நானும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பகுதியிலும் இந்த ஜமாத்தை பற்றி எதுவும் கூறாமல் இருந்துவிட்டேன். ஆனால் இன்று எனது கிராமத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிவாசலை பார்த்து எந்த ஜமாத்தை நான் முஸ்லிம்களின் ஒரு சாதாரண அமைப்பு என்று கருதி கண்டும் காணாமல் இருந்து வந்தேனோ அந்த ஜமாத் தான் இஸ்லாத்திற்கு உண்மையாக தொண்டு புரிகின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனது கிராமத்திலும் இந்த ஜமாத் தனது பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றது. இன்று நான் இது உண்மையான ஜமாத்தாகும் என்பதிலும் இந்த ஜமாத்துடன் அல்லாவின் உதவி இருந்து வருகிறது என்பதையும் புரிந்து கொண்டேன் என்று இவர் கூறுகின்றார். பிறகு பெனினின் மோயோனாமி என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு இணை வைப்பவர்கள் இருந்து வருகின்றனர். அங்குள்ள எல்லோருமே இணை வைப்பவர்கள்தான். அங்கு நமது பிரச்சாரகர் தப்லீக் செய்வதற்காக சென்றார். அவர்களுக்கு ஜமாத்தை அறிமுகம் செய்துவிட்டு அந்த மக்களிடம் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் கேளுங்கள் என்று கூறினார். அப்போது ஒரு பெரியவர் கூறினார், இதற்கு முன்பு வரை நான் இஸ்லாம் தொடர்பாக தீய எண்ணங்களை கொண்டிருந்தேன். நான் நீங்கள் எல்லோரும் போகோ ஹராம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் என்றே கருதினேன். நைஜீரியாவில் போகோ ஹராம் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கின்றது. இந்த பெரியவர் கூறினார், நான் நீங்கள் எல்லோரும் போகோ ஹராம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் என்றே கருதினேன். ஆனால் நான் உங்களது சொற்பொழிவை கேட்ட பிறகு
இஸ்லாம் தொடர்பாக எனது உள்ளத்தில் இருந்த எல்லா அச்சமும் விலகிவிட்டது. இந்த இணை வைப்பவர்களிலிருந்து இஸ்லாத்தையும் அகமதியத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற முதல் நபராக நான் இருக்கின்றேன். இதற்கு பிறகு இந்த கிராமத்திலிருந்து 40 நபர்கள் உண்மையான இஸ்லாமாகிய அகமதியத்தில் இணைந்தனர். மேலும் இந்த இணை வைப்பவர்களிலிருந்து வந்தவர்கள் மூலமாக இந்த கிராமத்தில் ஒரு புதிய ஜமாத் உருவானது. பிறகு இந்த மக்களிடம் ஒரு வழக்கம் இருந்து வந்தது. எவராவது இறந்துவிட்டால் அவரை அடக்கம் செய்யும் வரை அதற்கான பெரும் ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள். அந்த முழு ஏற்பாடும் செய்யப்படாத வரையிலும், அதற்காக லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்யாத வரையிலும் இறந்து போன அந்த நபரை அவர்கள் அடக்கம் செய்வதில்லை. இதற்காக பெரும் நிகழ்ச்சியை அவர்கள் நடத்துவார்கள். பல மாதங்கள் சடலத்தை பிரேத அறையில் வைக்க வேண்டியது வந்தாலும் கூட அவர்கள் அதை வைப்பார்கள். ஆனால் இந்த பெரியவர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் இறந்துவிட்டால் என்னை இந்த வழிமுறைக்கேற்ப அடக்கம் செய்யக்கூடாது, மாறாக முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுவதை போன்று என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார். இந்த சடங்குகளை அவர் உடனடியாக கைவிட்டு விட்டார். இந்த உடனடியான மாற்றம் அவரிடம் ஏற்பட்டது. இந்த அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களையும் அவர் உடனடியாக கைவிட்டு விட்டார். ஒரு நாள் அவர் நமது முஅல்லிம் அவர்களிடம், அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எனது உடலில் ஒரு புதிய ஆன்மா வந்துவிட்டது. நான் எங்கிருந்தாலும், நான் எனது பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் எப்போதும் எனது மனசாட்சி தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறி என்னை தட்டி எழுப்புகின்றது என்று இவர் கூறுகின்றார். ஆக தொழுகையை பேணுகின்ற இந்த விஷயம் அந்த மக்களிடம் கூட உருவாகிவிட்டது. அந்த பெரியவர் கூறுகின்றார், இதற்கு பிறகு நான் தொழுகைக்காக நிற்பேன். இதனால் எனது ஆன்மாவிற்கு நிம்மதியும் உடலுக்கு சுகமும் கிடைக்கின்றது. எனவே நம்மில் எவர் தொழுவதில் சோம்பேறிகளாக இருக்கின்றோமோ அவர் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். புதிதாக ஜமாத்திற்கு வருபவர்கள் இபாதத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மிகுந்த கவனத்துடன் தொழுகின்றார்கள். இந்த பெரியவர் கூறுகின்றார், நான் என்னிடம் இப்போது மிக பெரும் மாற்றத்தை உணர்கின்றேன். நான் ஏற்கனவே கூறியிருந்ததை போன்றே இன்று இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலகிற்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் எவ்வாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனையை உலகத்திற்கு எட்ட வைக்கின்றான், அதற்கு எவ்வாறு நல்ல தாக்கம் ஏற்படுகிறது என்பதை பற்றி ஒரு சம்பவத்தை எடுத்துக் கூறுகின்றேன். இந்த சம்பவம் கினி கனாகோரி என்ற நாட்டில் நடந்ததாகும். அங்கு ஃபரானா என்ற ஒரு நகரம் உள்ளது. அது அந்த நாட்டின் தலைநகரத்திலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அங்கு நமது மக்கள் தப்லீகிற்காக சென்ற போது அங்கிருந்து நமது ஒரு அகமதி சகோதரரான அபூபக்கர் சாஹிப் அவர்கள் தப்லீக் அமர்வுகளுக்கான ஏற்பாட்டை செய்தார்கள். முரபி சாஹிப் கூறுகின்றார்கள், நாங்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தூது செய்தியை இந்த மக்களுக்கு எட்ட வைத்தோம். தப்லீக் நடந்து கொண்டிருந்த தருணத்தில் அங்கு ஒரு மௌலவி வந்தார். தீங்கு விளைவிப்பதற்காக அங்கு அவர் வந்தார். சிறிது நேரம் வரை நான் கூறிய விஷயங்களை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு மிகவும் கோபத்துடன், உங்களுக்கு இங்கு தப்லீக் செய்வதற்கான அனுமதி இல்லை என்று கூறினார். நான் போலீஸ் மூலமாக உங்களை தடுத்து நிறுத்துவேன் என்று கூறினார். அப்போது அங்குள்ள இளைஞர்கள் எழுந்து நின்று மிகவும் கோபத்துடன் அந்த மௌலவியை பார்த்து, இன்று எந்த விஷயங்களை எங்களால் கேட்க முடிகின்றதோ அவற்றை இவ்வளவு காலம் இங்கிருந்தும் கூட நீங்கள் எங்களுக்கு கூறியதில்லை என்று கூறினர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த விஷயங்கள் தான் எங்களது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்லாத்தின் போதனைகளை அழகிய முறையில் எடுத்துக் கூறுகின்ற அவர்களது இந்த வழிமுறையானது எங்களது உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டது. இதன் மூலம் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. நீங்களோ இதுவரை எங்களை வழிகெடுத்து வந்தீர்கள். எனவே உடனடியாக இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினர். அதனால் அந்த மௌலவி மிகவும் வெட்கமடைந்து அங்கிருந்து சென்றார். இதன் விளைவாக அங்கு கூடிய அந்த சபையில் 15 பேர் பையத் செய்தனர். பிறகு கினி கனாகோரியில் ஒரு சம்பவம் இவ்வாறு வருகிறது. இங்கும் தலைநகரத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிற்றூரில் தப்லீகிற்காக நமது மக்கள் சென்றபோது அங்கு ஒரு நபர் இவ்வாறு கூறினார், நீங்கள் வருவதற்கு முன்பும் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்களும் இங்கு வந்தனர். அவர்களும் அல்லாஹ் மற்றும் தூதர் கூறிய விஷயங்களையே கூறினர். ஆனால் அவர்கள் எத்தகைய வீணான செயல்களை,
இந்த கிராமத்தில் செய்தனர் என்றால் அதை எங்களால் எடுத்துக் கூற முடியாது. நீங்களும் அதுபோன்ற விஷயங்களை செய்யத்தான் வந்துள்ளீர்களா? நாங்கள் உங்களை அடித்து வெளியேற்றுவதற்கு முன்பு நீங்களே இங்கிருந்து சென்று விடுவது சிறந்தது என்று கூறினார். அப்போது இவர்கள் எங்களை கொஞ்சம் பேச விடுங்கள் என்று கூறினர். அங்கிருந்த ஒரு பெரியவரும், இவர்கள் அந்த மக்களை விட்டும் வேறுபட்டவர்களாக தெரிகின்றனர், எனவே இவர்கள் கூறுகின்ற விஷயங்களை கேளுங்கள் என்று கூறினார். பிறகு இவர்கள் கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு நாங்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகை நோக்கம் பற்றி எடுத்து கூறினோம். பிறகு இது பற்றி அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள், இறுதி காலத்தில் இந்தந்த அடையாளங்கள் வெளிப்படும், அப்போது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள் என்ற முன்னறிவிப்பை பற்றி எடுத்து கூறினோம். எவ்வாறு இருப்பினும் மக்களுக்கு இதனால் நல்ல தாக்கம் ஏற்பட்டது. பிறகு அங்கிருந்த உள்ளூர் பிரச்சாரகரை அங்கேயே விட்டுவிட்டு மற்றவர்கள் திரும்பி வந்து விட்டோம். பிறகு அவர் தொடர்ந்து அங்கு தப்லீக் செய்து வந்தார். அவர் கூறுகின்றார், ஒரு வாரத்திற்குள் அந்த முழு கிராமமும் அங்கிருந்த பள்ளிவாசலின் இமாமும் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தனர். அந்த பள்ளிவாசலும் நமக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள 4 அல்லது 5 கிராமத்தை சார்ந்த மக்களும் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டனர். மேலும் தொடர்புகள் இருந்து வருகின்றன. மக்கள் நிம்மதியடைந்த நிலையில் உண்மையான இஸ்லாமாகிய அகமதியத்தில் இணைய தயாராக இருக்கின்றனர் என்ற செய்தி தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்து வருகின்றது என்று இவர் கூறுகின்றார். துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் ஆலிம்களும் தலைவர்களும் மக்களை இஸ்லாத்தை விட்டு அகன்று செல்ல வைப்பதில் தங்களது பெரும் பங்கை செலுத்தியுள்ளனர். நான் இதை பற்றிய உதாரணத்தையும் எடுத்து கூறினேன். இதன் காரணமாகவே ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான தைரியம் உருவாகி இருக்கின்றது. அஹமதியா ஜமாத் எவ்வாறு முயற்சி செய்து சீர்குலைந்து போன அந்த முஸ்லிம்களை அல்லது இஸ்லாம் தொடர்பாக எந்த முஸ்லிம்களின் உள்ளத்தில் சந்தேகங்கள் நிலவியதோ அவற்றை அகற்றி எவ்வாறு அவர்களை மீண்டும் மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கின்றது என்பதை பற்றிய 2 உதாரணங்களை உங்களுக்கு நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஆப்பிரிக்காவில் ஓரிடத்தில் நமது புக் ஸ்டால் வைக்கப்பட்டது. திருக்குரானின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. பெனினில் உள்ள பெர்தனோகோ என்ற நகரத்தில் இருந்து 2 முஸ்லிம் இளைஞர்கள் புக் ஸ்டாலுக்கு வந்திருந்தனர். அவர்களுக்கு அஹமதியா ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்து இமாம் மஹதி வந்துவிட்டார்கள், அவர்களே இந்த காலத்தில் இமாம் ஆவார்கள் என்று கூறப்பட்டதும் அந்த இளைஞர்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியினாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வருவார்களா என்று கேட்டார்கள். பிறகு அந்த இளைஞர்களுக்கு பிரெஞ்சு மொழியில் இருந்த சதாகத் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நூல் வழங்கப்பட்டது. பிறகு இறுதி காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் அவல நிலை தொடர்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்த முன்னறிவிப்புகள் அடங்கிய நபிமொழிகள் அவர்களுக்கு கூறப்பட்டது. மசீஹின் 2வது வருகை பற்றி கூறப்பட்டது. உண்மை இஸ்லாமாகிய அஹமதியத் பற்றி கூறப்பட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உண்மையான இஸ்லாம் இதுதான். இன்றைய முஸ்லிம்கள் அதன் வடிவத்தை சீர்குலைத்து விட்டனர். இஸ்லாம் என்றால் என்ன? அதில் அன்பு, சாந்தி, சமாதானத்தை பற்றிய போதனைகள் தான் இருக்கின்றன என்று எடுத்துக் கூறப்பட்டது. இதனை கேட்ட அந்த 2 இளைஞர்களும், நாங்கள் கொள்கை அடிப்படையில் நிச்சயமாக முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றோம், ஆனால் முஸ்லிம்களின் காட்டுமிராண்டித்தனம் மற்றும் தீவிரவாத செயல்பாடுகளின் காரணமாக எந்த அளவுக்கு நாங்கள் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டோம் என்றால் நாங்கள் கிறிஸ்துவர்களாக மாற இருந்தோம். ஆனால் அஹமதியா ஜமாத் கூறக்கூடிய விஷயங்களை கேட்ட பிறகு இஸ்லாம் இந்த முல்லாக்கள் எடுத்துக் கூறுவது போன்ற ஒன்று அல்ல என்று அவர்கள் கூறினர். முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், நீங்கள் எங்களை கிறிஸ்துவர்களாக ஆவதிலிருந்தும் காப்பாற்றி இருக்கின்றீர்கள், இஸ்லாத்தை விட்டும் விலகுவதிலிருந்தும் எங்களை காப்பாற்றியுள்ளீர்கள், எனவே நாங்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று அந்த இளைஞர்கள் கூறினர். முஸ்லிம் அல்லாதவர்களின் உள்ளங்களில் கூட உண்மையான இஸ்லாத்தை பார்த்த பிறகு அதை பரப்ப வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்விஷயத்தில் அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்படுகின்றனர். ஜப்பானின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், புத்த மதத்தை சார்ந்த ஒரு ஜப்பானியர் நமது ஸ்டாலிற்கு வந்திருந்தார். இஸ்லாம் தொடர்பாக அவருக்கு மிக குறைவாகத்தான் தெரியும் என்று அவர் கூறினார். அவருக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்து வைத்து மற்ற மதங்களை பற்றிய இஸ்லாமிய போதனைகளின் உதாரணங்களை திருக்குரானின் வசனங்களிலிருந்து நாங்கள் எடுத்துக்காட்டிய பிறகு அவர்கள்
எங்களுக்கு நன்றி தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த அழகிய போதனையானது உலகில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற தகுதியுள்ளவையாகும். இதன் மூலம் இஸ்லாத்தை பற்றிய தவறான எண்ணங்களை அகற்ற முடியும் என்று அவர் கூறினார். மேலும் தொடர்ந்து அவர் கூறினார், நானும் ஒரு நாள் உங்களுடன் சேர்ந்து இந்த அமைதியின் தூது செய்தியை விநியோகம் செய்ய விரும்புகின்றேன். நமது முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஒரு நாள் அவர் நமது ஸ்டாலுக்கு வந்தார். காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அவர் புத்த மதத்தை சார்ந்தவராக இருந்தும் கூட உரத்த குரலில் இஸ்லாம் அமைதியின் மார்க்கம் என்பதை தொடர்ந்து எடுத்து கூறி வந்தார். மேலும் மக்களுக்கு போல்டர்களை விநியோகம் செய்து வந்தார். இவ்வாறு இந்தியாவில் உள்ள கர்நாடகா மாநிலத்தில் கதக் என்ற இடத்தில் புக் ஸ்டால் வைக்கப்பட்டது. இந்த புக் ஸ்டாலுக்கு முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் வந்தார். பிறகு அவர் இவ்வாறு கூறினார், இதற்கு முன்னர் நான் பல புக் ஸ்டாலை பார்த்துள்ளேன். ஆனால் அமைதி மற்றும் சாந்தியின் தூது செய்தியை வழங்குகின்ற இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை எட்ட வைக்கின்ற இத்தகைய மக்களை நான் இன்று வரை கண்டதில்லை. அவர் மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகி நமது புக் ஸ்டாலில் இருந்து பல நூல்களையும் வாங்கி சென்றுள்ளார். லக்சம்பர்க் என்ற நகரத்தில் ஒரு கண்காட்சி நடந்த சமயத்தில் ஜமாத் தரப்பிலிருந்து அங்கு ஒரு புக் ஸ்டால் வைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சி நடந்த போது நகரத்தின் மேயரும் ஸ்டாலுக்கு வந்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு நூல்களை பார்த்தார். லக்சம்பர்க் ஜமாத்தின் தலைவர் அவர்கள் சுருக்கமான முறையில் இவர்களுக்கு ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்தார்கள். மேலும் ஒரு நூலையும் இவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். மேயர், உங்களது இயக்கம் மிக சிறந்த பணியை செய்து வருகின்றது என்று கூறினார். இஸ்லாத்தின் இந்த அழகிய படத்தை மிக விரைவாக நீங்கள் உலகில் பரப்ப வேண்டும் என்றும் கூறினார். உள்ளம் உடைந்து போன ஒரு புதிய முஸ்லிம் தொடர்பான சம்பவத்தையும் நான் கூறுகின்றேன். ஹாலாந்தின் அமீர் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், பிலால் சாஹிப் என்ற ஒரு டச் முஸ்லிம் இருந்தார். முஸ்லிம்களின் அவல நிலையை பார்த்து மிகவும் உள்ளம் உடைந்து போனார். ஒரு நாள் அவர் தனது குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை வாங்குவதற்காக கடைவீதிக்கு சென்றார். வழியில் ஒரு புக் ஸ்டாலை பார்த்து அங்கேயே நின்று விட்டார். அது அஹமதியா ஜமாத்தின் புக் ஸ்டாலாக இருந்தது. அவர்கள் ஜமாத் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த திருக்குரானை முதல் முறையாக பார்த்தார். ஸ்டாலில் இருந்த அகமது இளைஞரிடம் பேசவும் செய்தார். ஜமாத்தின் சில நூல்களை வீட்டிற்கு எடுத்து சென்றார். சிறிது காலம் கழிந்து இவரிடம் மீண்டும் தொடர்பு கொண்ட போது, நான் அஹமதியா ஜமாத்தின் போதனைகளினால் மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த எனது நண்பர்களுக்கு ஜமாத்தை பற்றி கூறிய போது, மேலும் என்னிடம் அஹமதியா ஜமாத்தின் நூல்கள் உள்ளன என்று கூறிய போது அவர்கள் மிகவும் கோபமடைந்தனர். என்னிடம் சண்டை போட வந்தனர். இவர் கூறுகின்றார், மொரோக்கோவை சார்ந்த எனது மனைவியும் மிகவும் கோபமடைந்தார். வீட்டில் அஹமதியத்தை பற்றி பேசுவதும் சாத்தியமற்றதாக ஆகிவிட்டது. எவ்வாறு இருப்பினும் நான் மறைவாக இருந்து அஹமதியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வேன் என்று முடிவெடுத்தேன். இந்த புக் ஸ்டாலில் நான் சந்தித்த இளைஞரை அல்லாஹ் மீண்டும் என்னை சந்திக்கும்படி செய்தான். அந்த இளைஞர் ஹாலாண்டின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் 2 நாட்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டேன். இந்த தருணத்தில் யூடியூபில் டச்சு மொழியில் சில வீடியோக்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதன் மூலமாக எனக்கு மிகுந்த பயன் ஏற்பட்டது. எனது மனைவியும் இந்த வீடியோக்களை பார்த்த பிறகு அஹமதிய தொடர்பான தனது கருத்தை மாற்றிக்கொண்டார்கள். இவ்வாறு அல்லாஹு தாலா எனக்கு அஹமதியத்தின் உண்மையை வெளிப்படுத்தி காட்டினான். எனக்கு பைய செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இப்போது நான் ஜமாத் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றேன். ஆன்மீக முன்னேற்றம் கிடைத்திருப்பதை உணர்கின்றேன். முன்னர் எனக்கு இருந்த நிம்மதியின்மையும் இப்போது முடிந்துவிட்டது என்று இவர் கூறுகின்றார். பிறகு திருக்குரானின் போதனைகள் மற்றவர்கள் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியும் கூறுகின்றேன். கனடாவிலிருந்து நமது தாயிலல்லா நண்பர் ஒருவர் இவ்வாறு எழுதுகின்றார்கள், நாங்கள் ஒரு தப்லீக் புக் ஸ்டால் வைத்திருந்தோம். ஒரு ஆங்கிலேய தம்பதியர் ஸ்டாலுக்கு வந்திருந்தனர். திருக்குரானை பார்த்துவிட்டு இந்த நூலின் சிறப்புகள் என்ன என்று எங்களுக்கு கூறுங்கள் என்று கூறினர். இவர் கூறுகின்றார், நான் அவர்களுக்கு திருக்குரானின் சுருக்கமான அறிமுகத்தை எடுத்து கூறினேன். இதற்கு பிறகு கணவர் திருக்குரானை வாங்க முற்பட்டார். ஆனால் அவரது மனைவி கிறிஸ்துவத்தில் மிகவும் பிடிப்புள்ள ஒருவராக இருந்தார். அவர் தனது கணவரிடம் திருக்குரானை வாங்கக்கூடாது என்று கூறி வந்தார். அவ்விஷயத்தில் மிகவும் பிடிவாதமாக அவர் இருந்தார். கணவருக்கோ திருக்குரான் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் வீட்டில் சண்டை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணமும் இருந்தது. வேறு வழியும் அவருக்கு தென்படவில்லை. திருக்குரானை எனது மனைவி வாங்குவதற்கு தயாராகும் வகையில்
இதை பற்றிய விஷயங்களை நீங்கள் அவருக்கு எடுத்துக் கூறுங்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். அப்போது நமது அகமதி நண்பர் அவர்களிடம், திருக்குரானில் ஒரு அதிகாரம் இருக்கின்றது, அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களது தாயாரை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை பற்றி எத்தகைய விவரங்கள் அதில் கூறப்பட்டுள்ளது என்றால் உங்களுக்கு அவை பைபிளிலும் கூட கிடைக்காது என்று கூறினார். மேலும் திருக்குரானில் அந்த அதிகாரம் இடம்பெற்றுள்ள இடத்தையும் எடுத்து அவர் முன்னால் காட்டினார். திருக்குரானின் மொழியாக்கத்தை அவரது மனைவி படித்தார். சிறிது நேரம் படித்த பிறகு, உண்மையிலேயே இது உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நூலாகும். மீடியா நமக்கு திருக்குரான் வெறுப்பால் நிறைந்திருக்கும் ஒரு நூல் என்றே கூறியது. ஆனால் இந்த நூலிலோ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் அவரது தாயார் பற்றியும் மிகவும் அன்புடன் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர் திருக்குரானை வாங்கினார். சில வாரங்கள் கழிந்த பிறகு அவர்கள் நமது ஸ்டாலை கடந்து சென்ற சமயத்தில் எங்களுக்கு நன்றி தெரிவித்தவாறு இவ்வாறு கூறினர்: நாங்கள் திருக்குரானை படித்தோம். மீடியாவில் இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக பரப்பப்படுகின்ற வெறுப்பான விஷயங்களால் ஏற்படுகின்ற தவறான எண்ணங்கள் அனைத்துமே ஒருவர் திருக்குரானை படிக்கும் போது அகன்றுவிடும். நான் எனது பல கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் திருக்குரானை படிக்குமாறு கூறுகின்றேன் என்று கூறினார். பெனினில் ஒரு புக் ஸ்டால் வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை அங்கு வந்திருந்தார்கள். ஜமாத்தின் அன்பு மற்றும் அமைதியின் போதனைகளை படித்துவிட்டு எனது மாணவர்களுக்கும் நூல்களை தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர்களும் இந்த நூல்களை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதன் மூலமாக சமுதாயம் அமைதி மற்றும் அன்பால் நிரம்பிவிட வேண்டும். அன்பு மற்றும் அமைதியால் இந்த சமுதாயம் நிரம்பிவிடுவதற்கு அஹமதியா ஜமாத்தின் நூல்கள் அவசியமாக தேவைப்படுகின்றன என்று கூறிவிட்டு அவர் நமது நூல்களை வாங்கிச் சென்று தனது மாணவர்களுக்கு வழங்கினார். பிறகு அந்த பள்ளிக்கூடத்திலிருந்தும் சில மாணவர்கள் வந்து எங்களுக்கு இந்த நூல்கள் கிடைத்தன என்று கூறினர். அவற்றை அவர்கள் பார்த்திருக்கின்றனர். நல்ல இயல்புள்ள முஸ்லிம்களும் கூட அஹமதியா ஜமாத்தின் அமைப்பை பார்த்து அது முற்றிலும் இஸ்லாமிய அமைப்பாக இருப்பதை கண்டு அவர்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. பிறகு அதுவே அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றது. போர்கினோ ஃபோசோவின் முரப்பி சாஹிப் எழுதுகின்றார்கள்: சிலாகுரு என்ற ஓர் இடம் உள்ளது. அங்கு தப்லீகிற்காக சென்றிருந்தோம். மக்கள் நல்ல முறையில் எங்களை வரவேற்றனர். எல்லா ஆண்களும் பெண்களும் தப்லீகை கேட்பதற்காக ஒன்று திரண்டனர். இரவு 2 மணி வரை கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. நான் அவர்களிடம், எங்களது ஜமாத் ஒரே கையின் கீழ் ஒன்று திரண்டு இருக்கின்றது. சந்தாவிற்கென்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது முறையாக உலகளாவிய அமைப்பின் வடிவத்தை பெற்றுவிட்டது. ஜமாத்திற்கென்று ஒரு பைத்துல் மால் இருக்கின்றது. அது காலத்தின் கலிஃபாவின் கீழ் இயங்கி வருகின்றது. சந்தாக்கள் இந்த பைத்துல் மாலிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. பிறகு அங்கிருந்துதான் அது செலவு செய்யப்படுகிறது என்று கூறினேன். இவர் கூறுகின்றார், காலையில் தொழுகைக்கு பிறகு ஒரு நண்பரான ஜக்கரியா சாஹிப் என்னிடம் வந்தார். அவர் கூறினார், நான் சிறிது காலம் முன்பு ஒரு கனவு பார்த்தேன். நான் சந்தா கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போது பைத்துல் மால் இருக்கின்ற அத்தகைய இஸ்லாமிய பிரிவிற்கு சந்தாவை வழங்குங்கள் என்று ஒரு குரல் எனக்கு கேட்டது. நான் நீண்ட காலமாக இத்தகைய இஸ்லாமிய பிரிவை தேடிக்கொண்டிருந்தேன். இப்போது முரப்பி சாஹிப் அவர்கள் ஜமாத்தின் பொருளாதார அமைப்பு பற்றி கூறிய போது நான் கனவில் கேட்ட அந்த சொற்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று கூறிவிட்டு அப்போதே 10,000 பிராங்க் ஷிஃபாவை அவர் சந்தாவாக செலுத்தினார். எங்களிடம் ரசீத் புக் இருந்தது. உடனடியாக நாங்கள் அவர் வழங்கிய தொகைக்கான ரசீதை கொடுத்தோம். அவர்கள் கனவிலும் இதை பற்றி கேட்டுவிட்டு முறையாக சந்தாவிற்கான ரசீதை வழங்குவதற்கென்று ரசீத் புக் இருப்பதையும் எல்லா விஷயங்களின் ரெக்கார்டும் வைக்கப்படுகிறது என்பதையும் பார்த்து மிகுந்த தாக்கத்திற்கு ஆளானார். அல்லாஹ்வின் அருளால் இதற்கு பிறகு இந்த கிராமத்தில் 282 பேர் பைய செய்தனர். இந்த எல்லோருமே முறையாக ஜமாத்தின் சந்தா அமைப்பில் இணைந்து விட்டனர். குவாட்டமாலா சவுத் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும். அங்கு பிளேஸ் விநியோகம் செய்யப்பட்ட போது ஒரு இளைஞனான யூசுப் சாஹிபிடம் தொடர்பு ஏற்பட்டது. அவர் மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்.
இவர்கள் சிறிது காலத்திற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் கூறுகின்றார், ஜமாத் அல்லாத மற்ற பிரிவுகளின் பள்ளிவாசலுக்கு சென்ற போது உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அங்குள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கிடையில் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கிடையில் வெறுப்பும் இருக்கின்றது. ஒரு நாள் துவா செய்துவிட்டு தூங்கினேன். அப்போது கனவில் ஒரு பெரியவரை கண்டேன். அவர் மிகவும் ஆன்மீகமான தோற்றத்தை கொண்டவராக இருந்தார். ஒரு பாதையில் சாம்பல் அதிகமாக இருந்தது. அந்த பெரியவர் எனக்கு முன்னால் சென்றவாறு சைகை மூலமாக எனக்கு பின்னால் வாருங்கள் என்று என்னை அழைத்தார்கள். அந்த பெரியவர் சென்றதனால் சாம்பல் இருந்த அந்த வழிப்பாதை தூய்மை அடைந்து கொண்டே இருந்தது. இவர் கூறுகின்றார், கனவில் இந்த பாடத்தை நாளை வரை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற விஷயம் மட்டுமே எனக்கு புரிய வந்தது. அடுத்த நாள் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தூது செய்தியை நீங்கள் விநியோகம் செய்வதை நான் பார்த்தேன். அந்த பிரசுரத்தை படித்து பார்த்தபோது எனது உள்ளத்தில் இதுவே உண்மையான இஸ்லாமாகும் என்பதை உணர்ந்து கொண்டேன். இப்போது நான் பையத் செய்யும் நோக்கத்துடன் எல்லா தகவல்களையும் வெப்சைட்டிலிருந்து பெற்று இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படம் அவருக்கு காட்டப்பட்ட போது இந்த பெரியவர்தான் கனவில் எனக்கு வழிகாட்டினார் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் அருளால் இந்த விஷயம் அவரது ஈமானை மேலும் வலுப்படுத்தியது. பிரான்சின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்த அகமதியான கமால் சாஹிப் கூறினார்கள், நான் பல வருடங்களாக சம்பிரதாய முஸ்லிமாக இருந்து வருகின்றேன். ஆலிம்கள் தரப்பிலிருந்தும் திருக்குரானுக்கு வழங்கப்படும் விளக்க உரைகள் எனக்கு திருப்தி அளிக்காமல் இருந்து வந்தது. நான் 2 வெவ்வேறு சோதனைகளுடன் எனது வாழ்க்கையை கழித்து வந்தேன். ஒன்று, இஸ்லாத்தின் மீது எனக்கு ஈமான் இருந்தது. ஆனால் மறுபுறம் எனது மூளை சில விஷயங்களை மறுத்து வந்தது. அதற்கான ஆதாரத்தை கேட்டது. இவ்வாறு தடுமாற்றத்தில் இருந்த சமயம் திடீரென்று இருள் நிறைந்த எனது ஆன்மீக வாழ்வில் ஒளிமிக்க தீபம் ஒன்று தோன்றியது. அது அறியாமையின் இருளிலிருந்து என்னை வெளியேற்றி ஒளியின் வழிகளை எனக்கு காட்டியது. ஒரு நாள் நான் எனது மச்சானிடம் ஒரு மார்க்க விஷயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தை பற்றி என்னிடம் கூறினார்கள். மேலும் என்னிடம் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தஃப்சீரை படிக்குமாறு கூறினார்கள். நான் தஃப்சீரை படித்த போது இவ்வளவு எளிமையான தெளிவான தஃப்சீரை கடந்த 1400 வருடங்களாக வேறு யாரும் ஏன் எழுதவில்லை என்று நினைத்து வியப்பில் ஆழ்ந்து விட்டேன். இதற்கு பிறகு என்னுடைய மச்சான் எனக்கு MTA பற்றி கூறினார்கள். இணையதளத்துடன் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தினார்கள். அதில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பல நூல்களையும் நான் படித்தேன். பல நிகழ்ச்சிகளையும் பார்த்தேன். இந்த நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் களப்பற்ற தூய உள்ளம் கொண்டவர்களாகவும் ஆதாரத்துடன் பேசுபவர்களாகவும் இருப்பதை நான் பார்த்தேன். அப்போது எனது கைகளில் ஒரு கருவூலம் கிடைத்து விட்டது போன்று எனக்கு தோன்றியது. எனது ஆன்மாவிற்கு விடுதலை கிடைத்து விட்டது. எல்லா சந்தேகங்களும் அகன்றது. உண்மையான இஸ்லாம் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகு அவர் பையத் செய்து விட்டார். உலகின் பல்வேறு பகுதிகளில் ஜமாத் மூலமாக இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடையும் போது அது அன்பு, அமைதி மற்றும் சாந்தியின் தூது செய்தியாக இருப்பதை பார்க்கின்ற நல்ல இயல்புள்ள மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். இப்போது நான் பிரான்சில் நடந்த சம்பவத்தை கூறினேன். இன்னொரு சம்பவம் சவுத் அமெரிக்காவிலும் நடந்துள்ளது. எவ்வாறு மக்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர் என்பதை பற்றி கோட்டேமாலாவின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். லீஃப்லெட் விநியோகம் செய்ததன் காரணமாக 91 நபர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு பாதிரியாரும் அடங்குவார். இவர் 33 வருடங்களாக கத்தோலிக்க சர்ச்சுடனும் 5 வருடங்களாக புராட்டஸ்டன்ட் சர்ச்சுடனும் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு இன்னொரு நபரும் பையத் செய்துள்ளார். அவர் முனிசிபாலிட்டியில் நீதிபதியாக தனது கடமையை நிறைவேற்றி வருகின்றார். இவரது பெயர் டொமேங்கோ சாஹிப் ஆகும். ஜாமியா கனடாவை சார்ந்த பட்டம் பெற்ற மாணவர்களை 1 மாதத்திற்காக கோட்டேமாலாவிற்கு அனுப்பி வைத்திருந்தோம். அங்கு அவர்கள் ஏறக்குறைய 1 லட்சத்திற்கும் அதிகமான லீஃப்லெட்ஸ்களை விநியோகம் செய்தனர். பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர். அப்போது நான் குறிப்பிட்ட இந்த ஜட்ஜுக்கும் ஒரு ஃபோல்டர் கிடைத்தது. பிறகு அவர்கள் மிஷன் ஹவுஸ் வந்தார்கள். பிறகு மிஷனரி இன்சார்ஜ் அவர்களுடன் இவர்கள் இஸ்லாம் தொடர்பாக 2-3 மணி நேரம் வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். விஷயங்களை அறிந்து மிகவும் தாக்கத்திற்கு ஆளானார்கள். 200-300 ஃபோல்டர்களை அவர்கள் எடுத்து சென்றார்கள்.
இதனை நான் எனது பகுதியில் விநியோகம் செய்வேன் என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு சிறிது காலம் கழிந்ததும் அவர்கள் இருந்த பகுதியிலிருந்து 7 நபர்களை கொண்ட ஒரு குழுவை அழைத்து வந்தார்கள். அவர்களுடன் ஏறக்குறைய 10 நாட்கள் வரை அவர்கள் மிஷன் ஹவுஸில் தங்கியிருந்தார்கள். இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவம் தொடர்பான ஒப்பீடு, திரித்துவ கொள்கை, நமது பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்ற கொள்கை போன்ற விஷயங்கள் விவாதத்திற்கு வந்தது. இஸ்லாமிய போதனைகளின் அழகு மற்றும் அதன் மேன்மை குறித்து அவர்களுக்கு தெரிவித்தவாறு அஹ்மதியத் பற்றி அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. டொமோங்கோ சாஹிப் அவர்களும் அவரது மனைவியும் பையத் படிவத்தை பூர்த்தி செய்து அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர். தங்களது பகுதிக்கு திரும்பி சென்று இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத் பற்றி தப்லீக் செய்ய ஆரம்பித்து விட்டனர். ஜூலை மாதத்தில் தங்களது பகுதியில் தப்லீக் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டையும் இவர்கள் செய்திருந்தனர். அங்கு சென்றபோது ஒரு ஸ்கூலின் ஹாலில் வைத்து கூட்டத்திற்கான ஏற்பாட்டை இவர்கள் செய்திருந்தார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களை அவர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைத்திருந்தார்கள். விளக்கமாக இஸ்லாமிய போதனைகளை அங்கு அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். அஹ்மதியத் பற்றி தப்லீக் செய்யப்பட்டது. குவாட்டமாலாவில் உள்ள அஹ்மதிகள் தாங்கள் எவ்வாறு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர் என்பதை பற்றிய சம்பவங்களை எடுத்துக் கூறினர். கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த சபை 7 மணி நேரம் நடந்தது. இந்த அமர்வு முடிவதற்கு முன்னதாக அதில் கலந்து கொண்ட அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு செய்தனர். இவர்களின் எண்ணிக்கை 89 ஆகும். இவர்களில் ஆண்கள், பெண்கள் அனைவரும் அடங்குவர். இங்கு ஐரோப்பாவிலிருந்து ஒருவர் எழுதுகின்றார். அநேகமாக சுவிட்சர்லாந்திலிருந்து ஒருவர் எழுதுகின்றார். உங்களது பிளேயர் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்துவிட்டது. நீங்கள் செய்கின்ற இந்த பணியானது இலையுதிர் காலத்தை வசந்த காலமாக மாற்றும் பணியாகும். எப்போதாவது கண்டிப்பாக வசந்த காலம் நிச்சயமாக வரும். இது மற்றவர்களிடம் ஏற்பட்டுள்ள தாக்கங்களாகும். இவ்வாறே சுவிட்சர்லாந்து வாசியான இன்னொருவர் கூறுகிறார், எனது லெட்டர் பாக்ஸில் போடப்பட்டிருந்த லீஃப்லெட்டில் உள்ள கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மிக நீண்ட காலமாக அந்த முஸ்லீம்களிடமும் அமைதிக்கான இந்த வழிமுறையை மேற்கொள்கின்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்து வந்தது. நீங்கள் எனது ஆசையை நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று இவர் எழுதியுள்ளார். பிறகு சுவிட்சர்லாந்தின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஜாக்கப் சாஹிப் என்ற ஒருவர் ஜமாத்தின் தொண்டுகளை மிகவும் ஏற்று கூறியுள்ளார். ஜமாத்தை மிகவும் இவர் விரும்புகின்றார். ஜமாத்தின் குறிக்கோள் எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் பகையில்லை என்பதை இந்த சர்ச்சும் பின்பற்றுகின்றது. 2015ஆம் ஆண்டின் 33வது வாரத்தை இதற்குரிய வாரமாக கொண்டாட நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இந்த நோக்கத்திற்காக அவர்கள் வெளியிட்டுள்ள பிரசுரத்தில் அஹ்மதியா ஜமாத்தை பற்றி அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் எழுதியுள்ளார்கள். அதில் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், அஹ்மதியா ஜமாத்திற்கு 2 அடிப்படையான கொள்கைகள் இருக்கின்றன. ஒன்று எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்ற சொற்றொடராகும். இரண்டாவது சொற்றொடர் மார்க்கத்தில் எவ்வித பலவந்தமும் இல்லை என்ற சொற்றொடராகும். அஹ்மதியா ஜமாத் கூறுகின்ற இந்த 2 கொள்கைகளையும் பின்பற்றி செல்வதன் மூலம் அமைதி நிலைநாட்டப்படும். சுவிட்சர்லாந்தில் இஸ்லாத்திற்கு எதிராக பல விஷயங்களும் கூறப்படுகின்றது. அங்கும் கூட அல்லாஹ் எப்படிப்பட்ட காற்றை வீச செய்துள்ளான் என்றால் மக்கள் இஸ்லாத்திற்கு ஆதரவாக நிற்கின்றனர். இஸ்லாமிய போதனைகளை அறிந்து எவ்வாறு மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் என்பதை பற்றி கோங்கோவிலிருந்து முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள். நமது ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்டு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சின் பாதிரி அவர்கள் இவ்வாறு கூறினார், நான் நீங்கள் தப்லீக் செய்கின்ற வழிமுறை மற்றும் இஸ்லாமிய போதனைகளை அறிந்து மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். நான் இஸ்லாத்தில் இணைய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளேன். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக எனது மகனை நான் இஸ்லாத்தில் இணைய வைப்பேன் என்று அவர் கூறினார். அதற்கு பிறகு அவரது மகன் உள்ளூரில் உள்ள ஜமாத்தில் பைய செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து விட்டார். பாந்தோனோ கோங்கோவில் இருந்து முரப்பி சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ரேடியோ பாந்தோனோ எஃப்எம்மின் டைரக்டர் அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் ரேடியோவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி இவ்வாறு கூறினார், நமது ரேடியோக்களில் கிறிஸ்துவ பாதிரிகளும் தப்லீக் செய்கின்றனர். அஹ்மதியா ஜமாத் தப்லீக் செய்கின்ற வழிமுறையானது எல்லாவற்றையும் விட தனி சிறப்புமிக்கதாக இருக்கின்றது. அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் எவர்கள் மீதும் அவர்கள் சேற்றை வாரி இறைப்பதில்லை. நீங்கள் இஸ்லாமிய போதனைகளில் உள்ள சிறப்புகளை பற்றி எடுத்துக் கூறுகின்றீர்கள். மனிதன்
சமுதாயத்தின் பயனுள்ள அங்கமாக ஆகுவதற்கான போதனையையும் வழங்குகின்றீர்கள் என்று அவர் கூறினார். நைஜீரியாவில் உள்ள முஸ்லிம் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார்: உங்களது முழு ஜமாத்திலும் இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த போதனைகளின் சிறப்பான அம்சங்கள் தென்படுகின்றன. அவை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களுடன் உங்களை இணைக்கின்றன. அல்லாஹ் இஸ்லாத்திற்கு சாதகமாக உங்களது கலீஃபாவின் துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. பிறகு பெனிலிருந்து நமது முரப்பி எழுதுகின்றார்கள்: ஒரு பள்ளிவாசலின் துவக்க நிகழ்ச்சியின் போது ஒரு கிங் ஆஃப் டோசோவும் வந்திருந்தார். அந்த அரசர் கூறினார், நான் எல்லோரிடத்திலும் நீங்கள் அகமதியாகுங்கள் என்றே கூறுவேன். இவர்களே உண்மையாளர்கள். அங்குள்ள உள்ளூர் மொழியில் புலமை பெற்ற கவிஞர் இந்த சந்தர்ப்பத்தில் சில கவிதைகளை கூறினார். அதன் கருத்து இதுவாகும்: மனிதனால் நடப்பட்ட செடிகளுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அது எரிந்து விடுகின்றது. ஆனால் இறைவனால் நடப்பட்ட செடிக்கு இந்த தேவை இருப்பதில்லை. அஹ்மதியத் இறைவனால் நடப்பட்ட செடியாகும். பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பது அதற்குள்ள உயிருள்ள ஆதாரமாகும். எனது வீடு இந்த பள்ளிவாசலுக்கு அருகில் இருக்கின்றது. எனவே இறைவனை வணங்குவதற்காக தூரத்தில் இருக்கின்ற சர்ச்சுக்கு நான் ஏன் செல்ல வேண்டும்? பள்ளிவாசலுக்கு நான் ஏன் செல்லக்கூடாது? எனவே இது இஸ்லாத்தின் செடியாகும், அல்லாஹ்வால் நடப்பட்ட செடியாகும். மேலும் இந்த காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்பிற்கு ஏற்ப இதற்கு நீர் பாய்ச்சுவதற்காக அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். கியாமத் வரை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருளின் காரணமாக அல்லாஹ் இதற்கு தண்ணீரை கிடைக்கும்படி செய்வான். ஆன்மீகமான முறையில் தேவைப்படுகின்ற தண்ணீரையும் தனது வாக்குறுதிக்கேற்ப அல்லாஹ் வழங்கியுள்ளான். இனி வருங்காலத்திலும் அவன் அவ்வாறே செய்வான் இன்ஷா அல்லாஹ். எப்போதும் இந்த செடி செழிப்புடன் இருந்து வரும். உலகத்தை அல்லாஹ்வின் திருப்தியை பெறும் வகையில் வழிநடத்துவதற்காக, சாந்தியையும் அன்பையும் பரப்புவதற்காக நாம் செய்யும் முயற்சிகள் தொடர்பான சில சம்பவங்களை நான் இன்று எடுத்துக் கூறினேன். நமது ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய இத்தகைய ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நம் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் எவ்வாறு நெஞ்சங்களை திறக்கின்றான், மற்றவர்களது நாவுகளிலிருந்து எவ்வாறு நமக்கு சாதகமாக விஷயங்களை கூற வைக்கின்றான் என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது. ஒருவர் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றார், இன்னொருவர் அரபு நாட்டில் உள்ளவராக இருக்கின்றார், இன்னொருவர் ஐரோப்பாவில் இருக்கின்றார், இன்னொருவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றார். இவ்வாறு இருந்தும் இவர்கள் எல்லோர் மீதும் ஒரே விதமான தாக்கமே ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் உலகளாவிய போதனையும் ஒன்று மட்டுமே ஆகும், அது இஸ்லாத்தின் போதனையாகும். நீதியை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அவர் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலகில் அமைதி ஏற்படுவதற்கு இஸ்லாம் தான் உத்தரவாதத்தை வழங்குகிறது என்று கூறும் நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாகிவிடுவார். நீதியை விரும்புகின்ற எவரும் சுயநலமுள்ள முஸ்லிம் தலைவர்கள் அல்லது சுய பலன்களை விரும்புகின்ற, தீங்கு விளைவிப்பதை விரும்புகின்ற பிரிவுகளின் செயல்களை பார்த்து அதனை இஸ்லாமிய போதனையின் ஒரு பகுதியாக ஒருபோதும் கருத மாட்டார். எவரிடம் நீதி இல்லையோ அவர்தான் இத்தகைய கருத்துக்களை கூறுவார். இஸ்லாத்தை எதிர்க்கும் சக்திகள் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவுதான் எதிர்மறையான விஷயங்களை கூறினாலும் இஸ்லாம் தான் உலகிற்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை காட்ட இருக்கின்றது. அதுதான் அவர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இன்றில்லை என்றாலும் நாளை இஸ்லாம் தான் உலகின் அமைதி மற்றும் சாந்திக்கு உத்தரவாதமாக திகழ்கின்றது என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். அல்லாஹ் நமக்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. நாமும் இந்த வெற்றியின் ஒரு பகுதியாக இருப்போமாக. அல்லாஹ்வின் அருள்களை பல மடங்கு அதிகமாக பார்க்கக்கூடியவர்களாகவும் நாம் ஆவோமாக. மேலும் நமது செயல்களை இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப வடிவமைத்து கொள்பவர்களாகவும் நாம் இருப்போமாக. الحمد لله
ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر